கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 62 8வது வசனம். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றிவிடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தை எங்கே போய் அவள் கொட்டி அழுது தீர்த்தான்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் அவள் இருதயத்தில் உள்ள அந்த கவலையின் நிமித்தம் அவள் கண்ணீரோடு அழுது தெரியப்படுத்தினாள். தேவ சமூகத்தில் போய் தேவனிடம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதன்படியே அவள் கண்ணீரை துடைத்து குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயத்தில் கலக்கங்கள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கலாம். அந்த வேதனையெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஊற்றி ஜெபித்து விடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதற்கு பலனை ஒரு நாள் நிச்சயம் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஊற்றி சொல்லி ஜெபிங்கள். ஆமென்.